உங்க WhatsAppல உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுடைய சேட்ட வந்து நீங்க லாக் பண்ணி வச்சிருந்து, வேற யாரானா உங்களுடைய WhatsApp சேட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்கிற மாரி வந்து காட்டும். இத வந்து எப்படி ஹைட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்டெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு லாக்டு சேட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லன்னா பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட லாக் பண்ணியிருக்க சேட்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். மேல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க சாட் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ஐடி லாக்டு சேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணா கிரியேட் சீக்ரெட் கோட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களுடைய கீபோர்ட்ல நீங்க என்ன வேணும்னாலும் சீக்ரெட் கோட வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இமோஜில கூட நீங்க வந்து சீக்ரெட் கோட் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமோஜி யூஸ் பண்ணி இப்போ வந்து சீக்ரெட் கோட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இத மட்டும் நீங்க செட் பண்ணா போதும். உங்களுடைய WhatsApp சேட்ட வந்து மறுபடியும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்ட வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிற மாரி எதுவுமே காட்டாது. மறுபடியும் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்ட வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா, மேல இருக்க அந்த சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து செட்